Welcome to my YouTube channel, Little Pumpkin. இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது டேட் பார் ரெசிபி. இது ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ். இது குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். குட்டீஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் ஈவினிங் டைமில் டீ டைமில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு நடுவில் உள்ள ஃபில்லிங்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்க போகிறோம். அதில் 500 கிராம் டேட்ஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட 1/2 கப் அளவு சீனி, அதாவது 50 கிராமை மெஷர் பண்ணி எடுங்க. 50 கிராம் நட்ஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம நடுவில் வைக்கிற ஃபில்லிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்டான டேட்ஸை எடுத்து அதில் நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்த டேட்ஸை அடுப்பில் வச்ச பேனில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இனி இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு சீனியையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. நீங்கள் எடுத்த பேரிச்சம்பழத்தை பொறுத்து சீனி சேர்க்குறது வித்தியாசப்படும். பேரிச்சம்பழத்தை பொறுத்து சீனியை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் இந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல இனிப்பான பழமாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை சேருங்க. இந்த ஃபில்லிங் செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்த பேரிச்சம்பழம் நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சரி, 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி குக்காகி வந்திருக்கணும். இனி நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இதில் நான் நட்ஸை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வகையான நட்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நட்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி நான் இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபீலிங் சூடாகும் வரையும் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இனி நான் பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்க போகிறோம். 500 கிராம் கோதுமை மாவும் 200 கிராம் மார்கரினையும் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட 2 முட்டையும் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் எடுத்துக்கிறேன். இனி நம்ம பாருக்கு தேவையான மாவு பிசையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்கரினை லைட்டான கலர் வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட மெஷர் பண்ணி எடுத்து 200 கிராம் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீனி கரையும் வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சு 2 முட்டையும் சீனி கரையும் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 250 கிராம் மார்கரினோ பட்டரையோ நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸான மாவோட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்ச பட்டர் மிக்ஸில் அரைவாசி மாவை சேர்த்து ஸ்பேச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி மீதியாக உள்ள மாவை அதோடு சேர்த்து ஸ்பேச்சுலாவால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்பேச்சுலாவால் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம மாவை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த டேட்ஸ் பாருக்கான மாவை பார்த்தீங்கன்னா பிசையும் போது கையில் ஒட்டாத வரை இருக்கும். 500 கிராமு கூடுதலாக மாவு சேர்க்காதீங்க. ஒருவேளை கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவை சிறிதளவு தூவி விடுங்க. பாருக்கு தேவையான டோ ப்ரிப்பேர் ஆனது. இனி நான் இந்த டோவை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். பட்டரால் க்ரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேயில் நம்ம பிரித்து வச்ச ஒரு டோவை எடுத்து நான் நல்லா பரப்பி விடுறேன். பெரிய சைஸ் ட்ரே எடுத்துச்சுன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டேட்ஸ் பார் உயரம் குறைவாக வரும். நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸோட அளவுக்கு 9 இன்ச் ட்ரே எடுத்த டேட்ஸ் பார் உயரம் கணக்கான அளவில் இருக்கும். ட்ரே ஃபுல்லாக ஈவனாக பரப்பி எடுத்ததுக்கு பிறகு நடுவில் வைக்கிற ஃபீலிங்ஸை அதே மாதிரி நான் ஃபுல்லாக பரப்பி எடுத்துக்கிறேன். இனி அடுத்த டோவை ஒரு பேக்கிங் பேப்பருக்கு மாற்றுறேன். மேலே ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சு அதை நல்லா பரப்பி எடுத்துக்கிறேன். இனி இதுக்கு மேலே பேக்கிங் ட்ரேயை வச்சு அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது இந்த லேயரை பேக்கிங் ட்ரேக்கு மேலே வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்தால் மிகுதியையும் இதுக்கு மேலே வச்சு பரப்பி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு டோவுக்கு மேலே டேட் பேஸ்ட் வச்சுருக்கும். இப்போ நம்ம பரப்பி எடுத்த இந்த டோவை அந்த டேட் பேஸ்ட்டுக்கு மேலே வச்சிடலாம். இந்த லேயரை மேலே சேர்த்ததும் கையால் நல்லா லெவல் பண்ணி விடுங்க. இனி இதை 150 பாகை செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணப்பட்ட அவனில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். டேட்ஸ் ஃபில்லிங்கோட நம்மளோட டேட்ஸ் பார் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.